வணக்கம், நான் suryathangaraj. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு mermaid தீம் கேக்குங்க. அதாவது கடல் கன்னி, அப்புறம் அந்த கடல்ல இருக்கிற உயிரினங்கள், தாவரங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கற்பனையில ஃபாண்டன்ட்ல எப்படி செய்றோம் அப்படிங்கறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சீ தீம் அப்படிங்கிறதுனால நான் ப்ளூ கலர் க்ரீம் வச்சு இந்த கேக்குக்கு ஐசிங் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம கியூட்டான ஒரு கடல் கன்னி இப்போ நாம செய்யலாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி டால் கேக் டாப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய்க்குள்ள டால் கிடைக்கும். அதை வாங்கி கூட நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டால் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி டால்ஸ் தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சீக்கிரமாகவே இந்த மாதிரி கேக் திங்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக போடுறேங்க. அதுக்கப்புறம் பர்பிள் கலரில் ஃபாண்டன்ட் எடுத்து இந்த மாதிரியான ஒரு கோன் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கிறேங்க. இதில் வந்து மேலே மட்டும் ஒரு பிளவு மாதிரி பண்ணி இதை நான் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். இதை நாம் அங்கே வச்சுருக்கிற டாலை சுற்றி மேலே வயிறுக்கிட்ட சுற்றி வச்சிட்டோன்னா இது மெர்மைடோட அந்த ஃபிஷ் டெயில் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். அந்த வயிறுக்கும் அந்த டெய்லுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடாது, ஒட்டி இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக கொஞ்சமாக பர்பிள் கலர் ஃபாண்டன்ட் எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு இதை சுற்றி நான் ஒரு கவர் மாதிரி பண்ணிக்கிறேங்க. இதுக்கப்புறம் ஒரு ஃபாண்டன்ட் டூல் வச்சு மீனோட செதில் இருக்கிற டிசைன் மாதிரி நான் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதுக்கு ஒரு வால் மாதிரி பண்ணணுங்க. மீனோட வால் எப்படி இருக்குதோ அந்த செட்டப்பில் இதுக்கு கீழே நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. அதே பர்பிள் கலர் ஃபாண்டன்ட்டை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இதில் ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கிற பிஸ்கட் கட்டர் வச்சு நம்ம அந்த ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பாக நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் அது நடுவில் ஒரு கேப் மாதிரி இருக்கிற மாதிரி நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது நம்மளுக்கு ஃபிஷ்ஷோட டெய்ல் மாதிரி தெரியும். அது ஒரிஜினலாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ஃபாண்டன்ட் டூல் வச்சு நான் இந்த மாதிரி கீறி விடுறேன். நீங்கள் டூத் பிக்கில் கூட இந்த டிசைனை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அந்த மெர்மைடோட டெய்ல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இதில் நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கடலில் இருக்கிற தாவரங்களெல்லாம் நான் ஒன்று ஒன்றா செஞ்சிடலாம். நிலத்தில் இருக்கிற தாவரங்களுக்கும் கடலில் இருக்கிற தாவரங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், இலைகள் மாதிரி இருக்காது, எல்லாமே புஷ்ஷஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நாம் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கலாம். அது நம்ம கலர்ஃபுல்லாகவும் செஞ்சோன்னா இன்னும் கேக்கில் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறத விட இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியுங்க. இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு பேசிக்கான ஒரு புஷ்ஷஸ்ங்க. இதை வச்சு நம்ம வந்து 2 புஷ்ஷஸ் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி டூல் வச்சு நம்ம குட்டி குட்டியாக கோன் ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே வந்து ஒரு ப்ரெஸ் மாதிரி பண்ணிங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு அழகான புஷ்ஷஸ் மாதிரி கிடைக்கும். இதை நாம் 2ஆக கட் பண்ணி இது 2 புஷ்ஷஸாக நம்ம மாற்றலாம். அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், மேலே கட் பண்ணது ஒரு செடி மாதிரி வச்சுக்கலாம். அந்த கீழே மிச்சமாக கட் பண்ணி போட்டோம் பார்த்திங்களா, அதையும் கூட நம்ம ஒரு செடியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஆரஞ்சு கலர்லேயும் பண்ணுறேங்க. இது அதை விட கொஞ்சம் திக்காகவும் அப்புறம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் பண்ணிக்கிறேன். இதில் மேலே வந்து ப்ரெஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெரிய ஃபாண்டன்ட் டூலோட அந்த ரவுண்டு வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த க்ரீன் கலரில் பண்ணதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். இது நார்மலாக ஒரு கலர் ஃபாண்டன்ட்டை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி வீவியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரிப்ஸையும் எடுத்து இப்படி திருகி வச்சிங்கன்னா அது ஒரு புஷ்ஷஸ் மாதிரி தெரியும். இதில் நீங்கள் நிறைய கலர்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவே உங்களுக்கு கேக்கை பெரும்பாலும் கவர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது இது ஒரு டைப் ஆஃப் செடிங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து சீ பிளான்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோம்னாலே நிறைய வந்து நம்மளுக்கு ஒரு ட்ராயிங்காகவும் அப்புறம் வந்து நிறைய பிக்சர்ஸாகவும் இந்த மாதிரிலாம் வரும். இதை நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுங்க, ஓ இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்லிட்டு. நம்ம நிறையா பண்ணணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. ஒரு 4-5 புஷ்ஷஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதைவே 2-3 கலரில் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய செடிகளை கிடைச்ச மாதிரி இருக்கும். இது வந்து கடலுக்குள்ள இருக்கிற பவளப்பாறைகள் அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குங்க.
இப்படி ஒன்று ஒன்றா நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி நிறைய டிசைன்ஸை உருவாக்க முடியுங்க. இப்போ நம்ம கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரியான தாவரங்களெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. அப்புறம் பவளப்பாறைகள் மாதிரியும் பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் சங்கு, சிற்பி இந்த மாதிரியான பொருட்களும் நாம் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கும்போதே மித்துக்குட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்திருக்கிறாருங்க. அவர் செய்கிறதையும் நான் வீடியோவில் கவர் பண்ணுங்களாமா. அவர் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் ஃபாண்டன் டீ உருட்டுறக்கு ஒரு பைப்பும் கொடுத்துட்டா 1 மணி நேரம் ஆனாலும் பக்கத்தில் கம்முன்னு தேய்ச்சிட்டே உட்காந்துருப்பானுங்க. உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்டு அவனும் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டே பக்கத்தில் கம்முன்னு உட்காந்துருப்பான். இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறது ஒரு சிற்பி மாதிரியான ஒரு அமைப்புங்க. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்டார் ஷேப்லான கட்டர்ஸ் கிடைக்கும். ஆனால் இது வந்து நல்ல பர்ஃபெக்ட் ஸ்டார் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்ச மாதிரி இருக்கும். இது இந்த மோல்டில் இல்லாமல் இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்து எடுக்கும்போது இது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டார் ஃபிஷ் மாதிரியே தெரியுங்க. இதை நம்ம பர்ஃபெக்ட் ஷேப்பில் வைக்காமல் இதை இந்த மாதிரிலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வளைச்சி நெளிச்சு அப்படி வச்சிட்டிங்கன்னா இதனால் ஸ்டார் ஃபிஷ் மாதிரியே தெரியும் பார்க்குறக்கு. இதோ இந்த மாதிரி கொஞ்சம் கோணையாக வளைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஸ்டார் ஃபிஷ் வந்து நீந்திட்டு போகிற மாதிரியே இருக்குங்க. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டி வரணும் அப்படிங்கிறக்காக நான் ஈட்டபிள் மார்க்கர் வச்சு டாட்டாக வச்சு கொடுத்துட்ருக்குறேன். கடல்னா மீன் இல்லாமல் எப்படிங்க? இப்போ அழகான ஒரு குட்டி மீன் செய்யலாங்க. இந்த மாதிரி நம்ம கற்பனைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச உருவங்கள் எல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் செஞ்சதுலேயே இந்த மீன் குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஃபைண்டிங் நீமோ மாதிரியே இருக்குது இல்லைங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ளாட்டான சிம்பிள் ஃபிஷ்ஷஸும் செஞ்சுக்கலாங்க. அதுக்கு நம்மளுக்கு ஹார்ட்டின் ஷேப்பில் பெருசாகவும் சிறுசாகவும் 2 மோல்டு இருந்தால் போதுங்க. அதை வச்சு ஈஸியாக நம்ம ஃபிஷ் செஞ்சிடலாம். மேலே ஒரு ஹார்ட்டின் கீழே ஒரு ஹார்ட்டின் அவ்வளோதாங்க. இது வச்சு கொஞ்சம் ஒரு ஷெல் மாதிரி இப்படிலாம் பண்ணிட்டோன்னா இந்த ஃபிஷ் வந்து ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம கேக்கில் சைடில் ஒட்டுறதுக்குலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நண்டு ஒன்றும் செஞ்சிடலாங்க.
ஒவ்வொன்றும் செஞ்சு முடிக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எல்லாமே அழகழகாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு கடல் மணல் மாதிரி வேணும் இல்லைங்களா, அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா மேரிகோல்டு பிஸ்கெட்டை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இதுதான் வந்து நாம் ஒரு ஈட்டபிள் மணலாக ரெடி பண்ண போகிறோம். இது பார்க்குறக்கு ஒரிஜினல் கடல் மணல் மாதிரி இருக்குது இல்லைங்களா. இனி வந்து இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம கேக்கில் அரேஞ்ச் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து புஷ்ஷஸ் எல்லாம் வச்சிடலாம். இப்போ நம்ம ஈட்டபிள் மணலையும் வந்து சுற்றி போட்டுடலாங்க. இந்த மணலில் வந்து நண்டு, அப்புறம் வந்து அந்த சங்கு, சிப்பி இதெல்லாம் வந்து மணல் மேலே இருக்கிற மாதிரியும், தண்ணிக்குள்ளே வந்து மீன் இது மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வச்சிடலாம். இப்போது இப்போ நம்ம mermaid அழகான ஒரு கடல் ராஜ்யத்தை ஆள தயாராகிட்டாங்க. இது போல் நிறைய கேக் ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட பேரும் சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.